அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 4.7.6 மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று, ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர்ஸ். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. சஜஷன் எதாக இருந்தால் சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோவை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்க முடியும். ஸோ ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் a capacitor, capacitance of the capacitor is C. ஒரு மாறுதிசை மின்னோட்டம் கொண்ட சுற்றில் ஒரு மின்தேக்கி இணைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தேக்கியில் உள்ள கன நேரத்தில் மின்னூட்டம் Q அப்படின்னு எடுத்திருக்கும். At instant time, charge on the capacitor is Q. கன நேரத்தில் மின்தேக்கியில் உள்ள மின்னியக்கு விசை Q by C. At instant time, electromotive force on the capacitor is Q by C. Q by C. Kirchhoff சுற்று விதிப்படி. Applying Kirchhoff circuit law, there are two potential, V supplied potential and here also one potential induced, that is EMF. So sum of the two potential is equal to 0. So இரண்டு மின்னழுத்தங்களின் கூடுதல் சுழி, இதுதான் கிர்காஃபின் சுற்று விதி. V minus Q by C is equal to 0. இந்த V யோட மதிப்பை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. V M sin omega t minus Q by C is equal to 0. இந்த மைனஸ் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ V M sin omega t is equal to Q by C. இந்த C இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ Q is equal to C V M sin omega t. மின்னோட்டத்தின் வரையறைப்படி, ஸோ I current is equal to d Q by dt. ஸோ இந்த Q ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ d into C V M sin omega t dt. ஸோ இது ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா C அண்டு VM இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இதை வெளியே கொண்டு வந்துடுங்க. C VM d by dt ப்ராக்கெட்குள்ளே sin omega t இதை எழுதிக்கலாம். sin omega t-யை டிஃப்ரென்ஷியேட் வகையிடல் செஞ்சீங்க அப்படின்னா cos omega t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த cos omega t-யை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மறுபடியும் எழுதுவோம். ஈக்குவல் டு C V M sin omega t பண்ணிங்கன்னா cos omega t கிடைக்கும். இந்த omega t மட்டும் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒரு ஒமேகா கிடைக்கும். இந்த ஒமேகா தாண்ட கொண்டு வந்து எழுதிங்க அப்படின்னா C V M omega cos omega t. ஸோ இந்த cos omega t மட்டும் cos omega t equal to sin omega t plus pi by 2 அப்படின்னு மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா C V M omega sin omega t plus
π/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இந்த C அண்டு ஒமேகா இதை மட்டும் நம்ம கீழே கொண்டு போய் ஈக்குவேஷனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுகிறோம். ஸோ Vm divided by 1/c omega. Vm divided by 1/c omega sin omega t அப்படி எழுதிக்கலாம். sin omega t plus π/2 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. மின்னோட்டத்தின் கணநேர மதிப்பு current at instant time, that is I is equal to Im sin omega t plus π/2. Im equal to Vm divided by 1/c omega. ஸோ இது மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு, மாறுதிசை மின்னோட்டத்தின் பெரும மதிப்பு, பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். this is peak value of current. ஸோ இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த sin omega t plus π/2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் I வந்து π/2 கட்ட வேறுபாடு வந்து முந்தி உள்ளது. அதாவது செலுத்தப்பட்ட மின்னழுத்தத்தை விட மின்னோட்டமானது π/2 கட்ட வேறுபாடு முந்தி உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The current leads by π/2 degree to the supplied voltage. இந்த டயக்ராமில் ரெட் கலர் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம், பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் I அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போது இந்த பொட்டன்ஷியல் இஎம்எஃப் மின்னழுத்தம் 0ல் இருக்கும்போது கரண்ட் வந்து மேக்சிமத்தில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள கட்ட வேறுபாடு வந்து π/2 கட்ட வேறுபாடு. The potential difference of the voltage lag by current, or current leads by π/2 degree on the potential. ஸோ கரண்ட் வந்து π/2 கட்ட வேறுபாடு மின்னழுத்தத்தை விட முந்தி உள்ளது அப்படின்னு நம்ம படத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதில் நம்ம ரெசிஸ்டார்ஸ் உள்ள சர்க்கியூட் IM is equal to Vm/R. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நமக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவுக்கு கம்பேர் பண்ணுறோம். ஸோ Vm/1/c omega இது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்து மின் எதிர்ப்பு செய்யுதோ அதே அளவுக்கு இந்த மின்தேக்கி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து XL அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். XC is equal to 1/c omega. ஸோ இந்த சமன்பாட்டை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா XC is equal to 1/2πfc. அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஒரு ஏசி சுற்றுக்கு, ஒரு அல்டர்னேட்டிங் சோர்ஸுக்கு ஃப்ரீக்குவென்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது லோவஸ்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு ஹையஸ்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். இதுவே ஃப்ரீக்குவென்சி அதிகமாச்சு அப்படின்னா, ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீசிங்
the capacitive reactance is very very low. So அப்ப Xc is reciprocal or inversely proportional to F. So frequency increase ஆகும்போது capacitive reactance வந்து குறையும். தமிழ்ல சொல்லும்போது அதிர்வெண் ஒரு மின்சுற்றின் அதிர்வெண் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் அதிகரிக்கும் பொழுது மின்தேக்கியின் மின்மறுப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே அதிகரிச்சதுன்னா இங்கே குறைஞ்சிரும், இங்கே அதிகரிச்சதுன்னா எஃப் அதிர்வெண் அதிகரிச்சதுன்னா எக்ஸி குறையும், அதிர்வெண் குறைந்தால் எக்ஸி வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி எஃப் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1/0 அப்படின்னு வரும். அப்போ xc is equal to 1/0, 1/0 is equal to infinity அப்படின்னு வரும். சப்போஸ் infinity அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா f ஓட வேல்யூ ஸோ 1/infinity அப்படின்னா that is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சாரி, that is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கேசஸ். ஸோ நேர்திசை மின்னோட்டம் மின்தேக்கின் வழியே பாய இயலாது அப்படின்னா அதிகமான மின் எதிர்ப்பை வந்து கொடுக்கும். அதனால ஃப்ரீக்வன்சி 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மின் எதிர்ப்பு வந்து மின்மறுப்பு வந்து அதிகமாக இருக்கும், கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நேர்திசை தட் இஸ் டைரக்ட் கரண்ட் ஆர் டிசி கரண்ட். டிசி கரண்ட்டுக்கு மின்தேக்கி does not allow or capacitance does not allow. The capacitive reactance is very very high. நன்றி. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் கொடுங்க. நன்றி.